everyone. இது வந்து periodic classification of elements உடைய part 2 வீடியோ. போன லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம history of classification of elements டீட்டெயிலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூப்ளாக் நாமக்லேச்சர் பார்க்கலாம். ஸோ ஐயூப்ளாக் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அட்டாமிக் நம்பர் 100க்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு அவர் நாமன்க்ளேச்சர் வந்து பண்ணால் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நாமன்க்ளேச்சரை பற்றி பார்க்க முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னா 0வாக இருந்தால் நில், அவருடைய அப்ரிவேஷன் வந்து என். 1ஆக இருந்தால் அன், அதை யூன்னு சொல்லுவோம். 2ஆக இருந்தால் பை, பி. 3ஆக இருந்தால் ட்ரை, டி. 4ஆக இருந்தால் குவாட், கியூ. 5ஆக இருந்தால் பென்ட், பி. 6ஆக இருந்தால் ஹெக்ஸ், என். 7ஆக இருந்தால் செப்ட், எக்ஸ். 8ஆக இருந்தால் ஆக்ட், ஓ. 9ஆக இருந்தால் ஹென், இ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த எலமெண்ட்டை வந்து முடிக்கும் போது ஐயூஎம்மை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திடணும். அதே மாதிரி 2 ஐ வந்து பார்த்தீங்கன்னா கெனாட் கம் டுகெதர். 2 ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வராது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா வராது, அதனால் ஒரு ஐயை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 140க்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த 140ல் ஃபஸ்ட்டு டிஜிட்டான 1 இருந்தால் நீங்கள் அங்கே என்ன போடணும், அன் போடணும். அப்போ 1 இருக்கனால நான் அன் போடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னதான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு அன் போடணும். நெக்ஸ்ட்டு 4க்கு நான் என்ன போடணும், குவாட் போடணும். அப்போ 4க்கு குவாட் போட்டுக்கணும், QA குவாட். கடைசியாக வந்து IUM அப்படின்னு எழுதிடணும். இப்போ 102 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 என்ன, அன். 0னா என்ன, நில். 2னா என்ன, பை. இப்போது நீங்கள் IUM சேர்த்துனீங்கன்னா இங்கே 2 ஐ வந்துடுச்சா, அப்போ நீங்கள் ஒரு ஐ கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா UM மட்டும் எழுதிடணும். ஸோ இதான் வந்து ஐயூப்ளாக் நாமன்க்ளேச்சர். ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்சிஆர்டிலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. ஸோ 120 இந்த எலமெண்ட்டோடைய ஐயூப்ளாக் நேம் அண்ட் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐயூப்ளாக் நேம் பார்ப்போம். 1 என்ன, UN. 2னா என்ன, BI. 0னா என்ன, NIL. அதுக்கப்புறம் IUMஐ சேர்த்திக்கணும். இது வந்து இந்த எலமெண்ட்டுடைய நேம். இதே ஒரு எலமெண்ட்டுடைய சிம்பிள் கேட்டாங்கன்னா 1 அப்படின்னா U போடணும், 2 அப்படின்னா B போடணும், 0 அப்படின்னா N போடணும். இதுதான் இந்த எலமெண்ட்டுடைய சிம்பிள். ஸோ இதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா U, U, Q. இதோடைய சிம்பிள் வந்து UNB. ஸோ இந்த பார்ட்லேருந்து இவ்வளோ தான் கேள்விகள் கேட்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அக்கார்டிங் டு அ law of octaves the elements were arranged in the increasing order of their atomic number சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட்னு வந்திருக்கும். ஸோ ஹென்ரி மோஸ்லே தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் தான் வந்து ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அட்டாமிக் நம்பரில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ லா ஆஃப் ஆக்டாவஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட் தான் வந்திருக்கும். சரி, அதே மாதிரி லாதர் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதை எகெயின்ஸ்டாக பண்ணான்னா அட்டாமிக் வெயிட்டை வச்சு அந்த கிராஃப் போட்டிருப்பாரு. இங்கே வந்து அட்டாமிக் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணால் தப்பு, இங்கே அட்டாமிக் வெயிட் வந்துருக்கணும். ஸோ இப்போ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நான் ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி பிளாக் அந்த குரூப் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து போரான் ஃபேமிலி, இது உங்களுக்கு கார்பன் ஃபேமிலி, இது நைட்ரஜன் ஃபேமிலி, இல்லைன்னா பிக்டினோஜன்ஸ், இது ஆக்சிஜன் ஃபேமிலினா சால்கோஜன்ஸ், இது வந்து ஆலோஜன்ஸ், இது வந்து இன்னட் கேஸஸ். ஸோ இன்னட் கேஸஸில் இருக்கக்கூடிய அந்த கடைசி இந்த குரூப் இந்த பீரியட் 7th பீரியட் எலமெண்ட் அதை வந்து கொடுத்துட்டாங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னர்ட் கேஸஸ் தட் மீன்ஸ் நோபல் கேஸஸ் வந்து ஆர்கனிசம். நெக்ஸ்ட்டு ஆலோஜன்ஸில் வந்து டெனிசின் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ டிக்கு வந்து 2 வரணும். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா த பிளாட் ஆஃப் the frequency, the root of frequency versus atomic mass is a straight line சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஹென்ரி மோஸ்ட்லி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் அட்டாமிக் மாஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார். அவர் ஆக்சுவலி இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர். அந்த கிராஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிக்கும் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் அட்டாமிக் நம்பருக்கு தான் அவர் பிளாட் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் மாஸ் சொல்லியிருக்காங்க, அதனால் இது வந்து பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி பிளாட் ஆஃப் வெறும் மியூ சொல்லியிருந்தாங்க, அங்கே ஆக்சுவலி ரூட் ஆஃப் மியூ வந்துருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ அப்போ வந்து போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட் வந்து nth குரூப்பில் பிலாங் இருக்குது. அப்போ வேல்யூ ஆஃப் n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹன்னியம் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யூஎன் ஃபஸ்ட் அன்னுக்கு நம்ம 1 போட்டுக்கணும், செகண்ட் அன்னுக்கு இன்னொரு அன் போட்டுக்கணும், இன்னொரு அன்னுக்கு 1 போட்டுக்கணும். ஸோ தான் இந்த காம்பவுண்டுடைய அட்டாமிக் நம்பர். இப்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 118 இது வந்து ஆர்கனிசம். இது வந்து ஒரு நோபல் கிளாஸ். இது பிலாங் டு த குரூப் 18. 18 இருக்கா, 18th குரூப். அதே 117 இது பிலாங் டு 17th குரூப். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா 111 இருக்கா, அப்போ இது பிலாங்ஸ் டு 11th குரூப். இது வந்து 11th குரூப்பை சேர்ந்தது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணார். ஸோ இப்படி ப்ளாட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிது. ஸோ அப்போது இந்த வேல்யூ ஆஃப் n என்ன, இதை வந்து மியூ பவர் n சொல்லிட்டாங்க. இப்போ இந்த என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன வந்திருக்கணும், ரூட் ஆஃப் மியூ வந்திருக்கணுமா. ரூட்னா 1/2. ஸோ இதுக்கு வந்து சி ஆப்ஷன். ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி மோஸ்ட்லி வந்து ஸ்டடி பண்ணார் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தை. அதுக்கப்புறம் ஒரு கிராஃப் டாப் பண்ணார். அந்த கிராஃப் எந்த கிராஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இது வராது, இது வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் நியூ வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர். ஸோ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் கேட்குறாங்க. சிம்பிளாக நான் அமைச்சுக்கோங்க. ரேடானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 86. நெக்ஸ்ட்டு அந்த எஃப் சப்ஷெல்லில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 14 ஆட் பண்ணிக்கோங்க. டி சப்ஷெல்லில் 1 இருக்குது, எஸ் சப்ஷெல்லில் 2 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணும்போது 90, 100, 101, 103. ஸோ இது அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 103. ஸோ 103 அட்டாமிக் நம்பராக இருந்தால் 103 அட்டாமிக் நம்பராக இருந்தால் இதில் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் என்ன வரும், 1க்கு வந்து அன் போடுவீங்க, 0க்கு வந்து நில் போடுவீங்க, 3க்கு வந்து ட்ரை போடுவீங்க, ஐ இருக்கிறதுனால யூஎம் மட்டும் சேர்த்திக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்சிஆர்டியில் இல்லாத பாயிண்ட்டு. இதில் எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு. அதாவது ஒரு பீரியாடிக் டேபிளை ப்ரப்போஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியல. வாஸ் நோன் கொடுத்துருக்காங்க, தப்பு. வாஸ் அன்னோன். யாருக்குமே ஒரு ஆட்டம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து அட்டாமிக் நம்பர் ஒரு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் கேட்குறாங்க. ஸோ யூஎன் இருக்கா, அப்போ வந்து 1. நில் இருக்கா, அப்போ 0. யூஎன் இருக்கா, அப்போ 1. ஸோ இதான் வந்து அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் கேட்குறாங்க. யூஎன் இருக்கா, அப்போ 1. நில் இருக்கா, அப்போ 0. என் இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு 9 வரும். ஸோ இது வந்து 109. ஸோ இந்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் பார்த்தோம். ஸோ ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் பார்த்ததுக்கப்புறம் ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்த பார்ட்லேருந்து அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயகனல் ரிலேஷன்ஷிப் இது வந்து எஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. பட் உங்களுக்கு வந்து இங்கே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதுலேருந்து டீட்டெயிலாக கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால எஸ் பிளாக்கு கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து பண்ண ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்லேருந்து இதை நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.